கடுமையான மழையும் வெள்ளமும் காற்றும் மக்களை சோகத்தில் ஆழ்த்தி இருப்பது போலத்தான் ஒரு பெரும் சோகத்தை ஆழ்த்தி இருப்பதுதான் மாவடிப்பள்ளியில் உளவு இயந்திரத்தில் பயணித்த மதரசா மாணவர்களுடைய மரணம் என்பது. இந்த மரணம் கூட எல்லா மக்களையும் கடும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று சொல்லலாம். எப்போதுமே ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது அந்த நிகழ்விலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அந்த நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதிலிருந்து அனுபவங்களையும் படிப்பினைகளையும் பெற்று அதன்படி செயற்பட வேண்டும். அப்படி படிப்பினைகளையும் அனுபவங்களையும் செயற்படாமல் நாங்கள் இருந்தோம் என்றால் நாங்கள் சமூகம் அல்ல, நாங்கள் ஒரு மந்தை கூட்டம் என்றே சொல்லலாம். அப்படித்தான் நாங்கள் இந்த நிகழ்வில் இருந்து படிப்பினைகளையும் அனுபவங்களையும் பெற வேண்டியிருக்கிறது. இதில் யார் மீது சரி யார் மீது தவறு என்று குற்றம் சாட்டுவதில் பிரயோசனம் இல்லை. இந்த நிகழ்வு எதிர்காலத்தில் இனிமேல் மதரசா மாணவர்களுக்கும் எல்லோருக்கும் நடக்கக்கூடாது என்பது குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு பின்னால் இந்த மதரசா நிர்வாகத்தின் மீது பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளையும் தாண்டி நேற்று இந்த மதரசாவினுடைய நிர்வாகம் என்பது ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி அந்த ஊடக சந்திப்பின் போது அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். அவர்கள் பேசிய இந்த விடயங்களை பார்க்கின்ற போது அதில் பல பிரச்சனைகள் இருப்பதை எல்லோரும் கருதுகிறார்கள். உங்களுக்கு தெரிந்த விடயம்தான், இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் கடந்த 21ஆம் திகதியிலிருந்து இந்த முன்னெச்சரிக்கையை விடுத்து வருகிறது. 21ஆம் திகதியிலிருந்து இவர்கள் முன்னெச்சரிக்கை விடுத்து வந்தாலும் மதரசாவினுடைய நிர்வாகம் 26ஆம் திகதி மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள். இவ்வாறு விடுமுறை அளித்து வீடுகளுக்கு அனுப்புகின்ற போதுதான் இந்த துயர சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், இந்த மாணவர்களை எப்படியாவது பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதில் கடைசி நேரம் வரை கடுமையாக நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் இறைவனுடைய ஏற்பாடு இந்த சம்பவம் நடந்துவிட்டது என்று கையை விரித்திருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகத்தின் பக்கத்திலிருந்து அவர்களுடைய ஊடக சந்திப்பின் போது அவர்கள் பேசிய விடயங்களிலிருந்து நாங்கள் சிலவற்றை இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒரு அனர்த்தம் வருகின்ற போது அந்த அனர்த்தத்துக்கு முன்னர் அந்த அனர்த்தம் தொடர்பான அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். அது மதரசா நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அந்த அடிப்படை அறிவு என்பது இருக்க வேண்டும். மதரசா இந்த இடத்திலே சம்பந்தப்படுவதால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு உதாரணத்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் 5 நேரம் தொழுவது என்பது கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் கடுமையான மழை பெய்கின்ற போது, சாதாரணமாக குடைபிடித்து கொண்டு செல்கின்ற மழையை இல்லை, கடுமையான மழை பெய்கின்ற போது, அடைமழை பெய்கின்ற போது அவர்கள் வீட்டிலிருந்து தொழ முடியும் என்கின்ற ஒரு சலுகை இருக்கிறது. அந்த சலுகை வழங்கப்பட்டது ஏனென்றால், இவ்வாறான அடைமழை பெய்கின்ற போது நீங்கள் வெளியில் செல்கின்ற போது உங்களுக்கு ஏதாவது அனர்த்தம் ஏற்படலாம், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடலாம், உங்களுக்கு ஏதும் நடந்து விடலாம் என்கின்ற காரணத்துக்காக உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் வீட்டிலிருந்து தொழலாம் என்கின்ற அந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட ஒரு அனர்த்தங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த மதரசா நிர்வாகத்திற்கு கூட அவர்களுடைய பேச்சுக்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இவர்களுக்கு இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. 21ஆம் திகதியிலிருந்து இந்த முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. அதன் பிறகு அவர்கள் 26ஆம் திகதி மாணவர்களை வழமையாக விடுமுறைக்கு அனுப்புவது போல் இவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இந்த ஊரில் இருக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். வெளியூரில் இருக்கின்ற மாணவர்களை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் மாணவர்களைத்தான் இவர்கள் காரைதீவு சந்தையில் வைத்து உளவு இயந்திரம் மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள். முதலாவது இந்த மாவடி பள்ளி தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த இடத்தில் சாதாரணமாக மழை பெய்கின்ற போதே வெள்ளம் ஏற்படுது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அப்படி தெரிந்தும் கூட இவர்கள் பாதுகாப்பு இல்லாத உளவு இயந்திரம் மூலமாக இவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி அனுப்பினாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலே பாதுகாப்பு அதிகாரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் இந்த மாணவர்களை அனுப்ப வேண்டும் என்று பாதுகாப்பு ஆலோசனை கூட இவர்கள் பெறவில்லை.
அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கூட இவர்களுக்கு ஆலோசனை வழங்கவும் இல்லை. சரியாக இவர்கள் பொறுப்பாக இருந்திருந்தால் இவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் மூலமாக அவர்களோடு கதைத்து இந்த மாணவர்களை பாதுகாப்பு அதிகாரிகளின் உதவியுடன் பாதுகாப்பு அனுப்பியிருக்க முடியும். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் அந்த விடயத்தை யோசிக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் அந்த விடயத்தில் யோசிக்காதது ஒரு தவறாக சொல்ல முடியாது. மதரசா நிர்வாகத்தினுடைய நோக்கமே மாணவர்களை பாதுகாப்பு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தான் அவர்களை இணைந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே அந்த விடயத்தை அவர்கள் யோசிக்கவில்லை என்றே சொல்லலாம். இதற்கு காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இவர்களுக்கு இந்த அனர்த்தம் குறித்தான அறிவு என்பது வழங்கப்படவில்லை என்பதைத்தான் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த அனர்த்தத்தின் பின்னால் முழுக்க முழுக்க நாங்கள் மதரசாவினுடைய நிர்வாகத்தை குற்றம் சாட்டவே முடியாது. ஆனால் மதரசாக்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லோருக்கும் அனர்த்தங்களின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு என்பது இந்த அனர்த்தத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்ற படிப்பினையாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை இந்த மதரசா நிர்வாகம் அந்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள். கடுமையான முயற்சி செய்தாலும் இறைவனுடைய ஏற்பாடு இந்த சம்பவம் நடந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அதனை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியாது. ஏனென்றால் நாங்கள் பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக எடுக்காமல் கடைசி நேரத்தில் இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்வது என்பது தவறாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டுத்தான் இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்ல வேண்டும். ஒட்டகத்தை கட்டி வைக்காமல் இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு நாங்கள் பாவிக்கின்ற வாகனத்தை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக நாங்கள் நிறுத்தாமல் அதனுடைய சாவியை அந்த வாகனத்திலே வைத்துவிட்டு நாங்கள் சென்றதன் பின்னர் அந்த வாகனத்தை வேறு யாரோ எடுத்து சென்றதன் பின்னர் நாங்கள் இது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்ல முடியாது. சரியாக பாதுகாப்பாக அந்த வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தியதன் பின்னர் அந்த வாகனம் களவு போகிறது என்றால் அது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த கூற்றையும் ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே எது எப்படியோ இந்த மதரசா மாணவர்களுடைய இந்த மரணத்தின் பின்னர் அனர்த்தங்கள் தொடர்பில் எல்லோருக்கும் ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். அது தொடர்பான அறிவு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினையாக இருக்கிறது.